இப்போ இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம் இல்லையா? இன்டர்ஃபரன்ஸ்ன்றது என்ன? ரெண்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர ரேஸோ இல்ல ரிஃப்ராக்ட் ஆகி வர ரேஸோ ஒண்ணு மேல ஒண்ணு சூப்பர் இம்போஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆல்டர்னேட்டா லைட் டார்க் ஃபிரிஞ்சஸ் தெரியறதா இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் சொல்றோம். நவ ஒரு தின் ஃபிலிம் இருக்கு. இந்த கே டேஷ் போட்டிருக்கேன் இல்லையா? இது வந்து ஒரு தின் லேயரா இருக்கு. ஒரு ஆயில் ஃபிலிமோ ஒரு சோப் ஃபிலிமோ இருக்கு. இந்த சோப் ஃபிலிம் மேலயும் ஆயில் ஃபிலிம்ல லைட் மேல படும்போது இது வந்து அப்பர் லேயர், இது வந்து பாட்டம் லேயர். upper layerலயும் பட்டு rays of light they will get reflected and some part of the light they will refract inside the medium. bottom layerல பட்டு reflect ஆகும், திரும்பவும் transmit ஆகும் இல்லையா? இதான changes. These are the changes what we are going to see when a ray of light undergoes reflection and refraction when it falls on a transparent medium மேல போய் விழுது. இந்த K dash தான் transparent medium. ரொம்ப இங்க பெருசா வரைஞ்சிருக்கும். K into the upper layer, K dash into the bottom layer of the film. இப்ப இந்த thin film மேல ஒரு light படும்போது AB என்றுதான் உன்னோட incident light. இங்க B என்ற பாயிண்ட்ல upper layerல பட்டதுமே it gets reflected. ஒரு part reflect ஆயிடுமா? மீதி part என்ன ஆகும்? Refract ஆகும். இங்க bottom layer D பட்டதுமே திரும்ப என்ன ஆகும்? Reflect ஆகும், transmit out ஆயிடும், வெளியே வந்துரும் லைட்ல இருந்து, இந்த ஃபிலிம்ல இருந்து வெளியே வந்துரும். இங்க போய் பட்டு என்ன ஆகும்? திரும்பவும் it gets reflected and again it gets refracted out. திரும்ப இங்க பட்டு என்ன ஆகும்? reflect ஆகும், transmit out of the medium. so இது ஒரு இடத்துல என்ன ஆகும்? reflectionம் இருக்கு, refractionம் இருக்கு. இந்த ரெண்டு ரேஸும் reflect ஆகி வெளியே வந்துருச்சு இல்லையா? இந்த சேம் மீடியத்துல வந்திருக்கு இந்த ரெண்டு ரேஸும். எது? B, C and EF. to draw a normal to this. இந்த EM is the normal. after this இந்த ரெண்டு reflected raysம் என்ன ஆகும்? ஒண்ணு மேல ஒண்ணு சூப்பர் இம்போஸ் ஆகுமா? so BC and EF are the reflected rays. these two rays they will get superimposed on each other. அங்க ஒரு எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைச்சிடும். இது ரெண்டுமே டாப் லேயர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனது. அதே மாதிரி இந்த பாட்டம் லேயர்ல இந்த DHன்றது என்ன? டிரான்ஸ்மிட் வெளியே வந்துருச்சு, லேயர்ல இருந்து ஃபுல்லா வெளியே வந்துருச்சு. இந்த டிரான்ஸ்மிட்டட் ரேஸ் அதாவது DG and HJ இந்த ரெண்டு டிரான்ஸ்மிட்டட் ரேஸும் இதுவும் என்ன பண்ணும்? ஒண்ணு மேல ஒண்ணு சூப்பர் இம்போஸ் ஆயிட்டு they will get a interference pattern. so எனக்கு reflected rays ஆலும் interference pattern கிடைக்கும், இந்த transmitted rays ஆலும் எனக்கு interference pattern கிடைக்கும். we will see one by one what happens to this interference pattern due to the reflected rays and due to the transmitted rays. first reflected rays மட்டும் பார்க்கலாமா? interference due to the reflected rays. இந்த reflected rays வந்து you take this point. இந்த first இந்த triangle எடுத்துக்கோ. path difference பார்க்கலாமா? path difference என்ன? நல்லா கவனிங்க. B என்ற பாயிண்ட்ல ray of light பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சா? ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போயிடுச்சு அதே மீடியத்துல. சோ BM என்ற தூரம் இது டிராவல் ஆகிறதுக்குள்ள லேயருக்குள்ள ஒரு தின் ஃபிலிம் தானே, அந்த மீடியத்துக்குள்ள எவ்வளவு தூரம் இந்த ரே ஆஃப் லைட் டிராவல் பண்ணிருக்கும்? B ல இருந்து D ல பட்டு திரும்ப இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு திரும்ப இப்படி வந்துரும். சோ BM தூரம் வெளியே டிராவல் பண்ணுது மீடியத்துல. மீடியம் உள்ள அந்த ஃபிலிமுக்குள்ள BD plus D. this distance it will travel inside the film, inside the medium, and outside the medium it will travel a distance of BM in air. so BM is the distance traveled by the light ray in air and BD plus DE it is the distance traveled by the light within the medium. so this makes your path difference. இதுதான் உனக்கு path difference தான் கிடைக்கும். so how I can write the path difference? path difference delta is equal to எவ்வளவு தூரம் அது ஃபிலிம்ல டிராவல் பண்ணிருக்கு? BD plus DE. this is the distance traveled by the light inside the film minus the distance traveled by the light in the air அதே மீடியத்துல. so இந்த B ல இருந்து M க்கு போறதுக்குள்ள இது இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவலா இருக்கு. so the BD plus DE minus BM will give you the path difference between the two ways. first உனக்கு path difference தான் கண்டுபிடிச்சு then we'll go for the conditions. இது brightness இந்த condition, darkness இந்த condition பார்க்கலாம். ஆனா டயகிராம பார்க்கும்போது இந்த BD யும் D யும் எப்படி இருக்கும்? BD வந்து ஒரு 5 cm இருந்துனா அதே தூரம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். so from the diagram I can say this BD will be equal to DE. ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். so I can write this as BD plus BD in film minus BM in air. now first எப்பயுமே ஒரு லே ஆஃப் லைட் வந்து இந்த ஒரு ஃபிலிம்ல டிராவல் பண்றதுக்கும் ஏர்ல டிராவல் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா
it will travel mu times in a film than in air. So the distance traveled by the light in a medium will be mu times greater travel பண்ணுமா எது ஒரு ray of light in a medium. அப்ப நீ என்ன include பண்ணனும் இங்க mu ன்ற ஒண்ணு term include பண்ணனும் because when a ray of light travels at a distance of in a medium it will travel mu times than the distance traveled by air. அப்ப mu bd அப்ப mu bd என்ன ஆகும் bd plus bd it will become 2 bd. So I can write this as 2 mu bd minus bm in air. So I can write the path difference as 2 mu bd minus bm. So this is your path difference. Let it be as equation 1. This is equation 1 எடுத்துக்கும். Now one by one we are going to solve. How to solve this bm? First bm என்னன்னு பார்க்கலாமா? To take this triangle BME, இந்த triangle எடுத்துக்கோ BME. இந்த triangle BME ல you find out what is sin theta first. Sin I equal to, this is sin theta. Sin I equal to opposite side by hypotenuse. எது opposite side? BM by BE. So I know that from this BM என்ன இப்ப? BM equal to BE sin I. So in the refractive index formula என்னமா? Mu equal to sin I by sin R. From the sin I equal to என்ன? Mu sin R. So in the place of sin I, can I write mu sin R? Sin I க்கு பதிலா எழுதலாமா? So you just write in the place of BE sin R. BE mu sin R. BE mu sin R. So this is your BM. Let this be as equation 1. In the again ஒரு triangle எடுத்துருக்கோமா? You take another triangle BDE. In this triangle BDL, you take this triangle BDL, triangle BDL. Using this triangle BDL, we are going to find out what is BE கண்டுபிடிக்கலாம். இது எப்படி எழுதலாம் BE? BL value தெரியாது. So again I will find out what is sin R. Sin R equal to இந்த triangle இருக்கு இல்லையா BDL. Sin R என்ன? Opposite side by hypotenuse. எது opposite side? BL by hypotenuse is BD. ஆனா இந்த distance BL தெரியாது இல்லையா? இந்த B தான் உனக்கு surface of separation. But exactly half of the distance தான் எடுத்திருக்கேன். I can write this BL as half of BE. BE ல பாதி தானா BL. இப்படி எழுதலாமா? So BL வந்து எப்படி எழுதலாம்? Half of BE ன்னு எழுதிருக்கேன். 2 கீழே denominatorக்கு போயிடும். So sin R எப்படி எழுதலாம் இங்க? Sin R equal to BE by 2BD. I can write this BE as now 2BD sin R. இந்த BE இருக்கிற இடத்துல I am going to substitute this. So இந்த BE இருக்கிற இடத்துல எதை substitute பண்ண போறேன்? இந்த value அப்படியே substitute பண்ணா what happens to this? It will become BM equal to இங்க mu இருக்கா? I can write this as 2 mu BD sin R. இப்போ இந்த value BM இந்த formula substitute பண்ணலாமா? Take this as equation 2. BM value கண்டுபிடிச்சிட்டோம். Now I will substitute equation 2 in equation 1 ல substitute பண்ணணும். If I substitute this, I will be getting path difference delta equal to 2 mu BD minus 2 mu BD sin R. Here, இதில் அப்புறமா இந்த BD திரும்ப கண்டுபிடிக்கணும். Substitute பண்ணிட்டேன். Now can I take it out like this? Wait a minute. Again you just simplify this taking the same triangle BDL. I will take the same triangle BDL and I will find out what is cos R. Here cos R equal to அதே triangle எடுத்துக்கோ BDL ல cos R equal to என்ன? Adjacent side by hypotenuse. எது adjacent side? DL. Hypotenuse எது? BD.
இந்த டிஸ்டன்ஸ் என்னவா எடுத்திருக்கேன், ரெண்டு லேயர் இருக்கு இல்லையா, டாப் லேயருக்கும் பாட்டம் லேயருக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் t ன்னு எடுத்திருக்கோம். தட் இஸ் தி திக்னஸ் ஆஃப் தி ஃபிலிம். அந்த திக்னஸ் ஆஃப் தி ஃபிலிம்ல t ன்னு எடுத்திருக்கேன். அப்ப அந்த dl என்றது என்ன ஆகும், t தானே, t by bd. இப்போ இது இந்த ஈக்குவேஷன்ல bd இருக்குல்ல, அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ bd ஈக்குவல் டு என்ன, t by cos r. இப்போ இந்த bd இருக்குதா, t by cos r சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இப்போ பாத் டிஃபரன்ஸ் என்ன ஆகும், path difference bm equal to 2 mu t by cos r. Here the sin r இருக்கு இல்லையா, இதையும் மாத்திடலாமா? Here this one I am going to simplify. bm equal to delta equal to, இங்க bm substitute பண்ண 2 mu bd sin r minus 2 mu bd sin r. இதுல 2 mu bd காமனா இருக்கா, வெளியே எடுத்துட்டா என்ன வரும், 1 minus sin r. 1 minus sin square r. இன்னொரு வேற இப்போ just take this triangle. We got bm equal to 2 mu d. Inga b substitute at last I got this. You substitute this in this formula. bm put na b mu sin r. Yes. So you got bm equal to 2 mu bd sin square r. Put it me. Yeah, correct one. So what happens to this bm? b எவ்வளவு வந்திருக்கு நமக்கு, b is 2 bd sin square r. This is not sin r, sin square r. Correct பண்ணி check this. இங்க பார் bm equal to என்ன, b என்ன போட்டிருக்கோம், 2 bd sin r. இங்க ஆல்ரெடி ஒரு sin r இருக்கு, அப்ப ஸ்கொயர் r ஆகும் இல்லையா. இந்த bm வந்து ஃபர்ஸ்ட் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இப்ப இங்க 2 mu bd minus 2 mu bd sin square r. இப்போ ரெண்டுத்திலும் 2 mu bd காமனா இருக்கா, வெளியே எடுத்துரு. It will become 1 minus sin square r. So 1 minus sin square r is cos square r. இதுக்கு அப்புறமா தான் I want to substitute this value of bd using the same triangle bdl. அதே triangle bdl யூஸ் பண்ணிட்டு cos r கண்டுபிடி. cos r equal to என்ன, adjacent side by hypotenuse. adjacent எது, dl by bd. ஆனா dl எவ்வளோ, t by bd. இதுல இருந்து I can write bd equal to t by cos r. So இதை substitute பண்ண பிறகு இந்த bd இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலா இந்த equation அப்படியே substitute பண்ண போறோம். So what happens if I substitute here, I will get at last this path difference is equal to 2 mu bd க்கு பதிலா t by cos r போடலாமா, t by cos r into cos square r. So ஒரு cos r ஒரு cancel ஆயிடுச்சுனா path difference is equal to 2 mu t cos r. So it is equal to 2 mu t cos r. So this is the path difference between the two reflected rays. இந்த ரெண்டு reflected rays போல path difference எது, 2 mu t cos r. இது ரெண்டுமே என்ன ஆகும், they will interfere with each other and they will get the interference pattern. Now here இது வந்து ஒரு layer of ஒரு மீடியத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. We know that whenever a ray of light undergoes a reflection at the surface of a denser medium,
it undergoes a phase change of phi or additional path difference of lambda by 2. இது very important change you have to consider. எப்பயுமே ஒரு ray of light வந்து இது வந்து ஃபிலிம் தானே, ஒரு ஏர் ஃபிலிமோ ஒரு சோப் ஃபிலிமோ இல்ல ஒரு ஆயில் ஃபிலிமா இருக்கலாம். இந்த thin ஃபிலிம்ல பட்டு அதோட சர்ஃபேஸ்ல பட்டு தானே ரிஃப்ளெக்ட் ஆகுது. we know that whenever எப்பயுமே ஒரு ray of light வந்து அந்த surface of denser mediumல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது it will undergo a phase change of phi or additional path difference of lambda by 2. அப்ப இதோட நான் path differenceல இது என்ன பண்ணணும், path difference lambda by 2 include பண்ணணும். So here the path difference will become delta equal to 2 mu t cos r plus lambda by 2. இதுதான் உன்னுடைய path difference. Now we will go for the condition for brightness and darkness. Brightness க்கு என்ன condition, darkness க்கு என்ன condition பார்க்கலாமா? One by one. Now this is the path difference. Which one? Delta equal to 2 mu t cos r plus lambda by 2. In the path difference la, if this path difference delta is equal to n lambda, I will get a constructive interference. அதே path difference delta is equal to 2n plus 1 lambda by 2, I will get a destructive interference. இதுக்கு பேரு constructive interference, இதுக்கு பேரு destructive interference. Destructive interference na dark fringe வடையும், constructive na எனக்கு fringes எப்படி தெரியும், bright ஆ தெரியும், இங்க dark ஆ தெரியும். Now delta என்ன இப்ப 2 mu t cos r plus lambda by 2 equal to n lambda. அங்க என்ன வரும் 2 mu t cos r plus lambda by 2 equal to 2n plus 1 lambda by 2. இதுதான் வரும். So this is the condition for brightness and darkness where n equal to என்ன integer, where n is equal to 0, 1, 2, 3 etc. Here also n is equal எப்படி வேணா வரலாம் 1, 2, 3 etc. So this is the condition for brightness. இப்போ எனக்கு இந்த lambda by 2 அந்த சைடு கொண்டு போயிடலாமா? But 2 mu t cos r is equal to n lambda minus lambda by 2. But 2 mu t cos r is equal to 2n minus 1 lambda by 2 னு வரும். So this is the condition for brightness. இங்க என்ன வரும் 2 mu t cos r is equal to இந்த lambda by 2 அந்த சைடு கொண்டு போயிட்டா என்ன ஆகும் 2n plus 1 lambda by 2 minus lambda by 2 ஆகும். அப்ப இது என்ன ஆகும் 2n lambda by 2 plus lambda by 2 minus lambda by 2. இது cancel ஆயிடும், 2 cancel ஆயிடும். So at last I will be having 2 mu t cos r equal to n lambda. இதுதான் condition for brightness and darkness. So இந்த condition தான் எனக்கு bright fringe கிடைக்கும், dark fringe கிடைக்கும். இது வந்து எதுல due to the reflected rays மட்டும் தான் பாருங்க. Interference in thin filmsல இந்த reflected rays வந்து interfere ஆயிட்டு எனக்கு இந்த மாதிரி bright and dark fringe கிடைக்கும். இதுவே இந்த soap film எப்படி இருக்கு இல்லையா, இதுதான் நார்மல். ஒரு ray of light வந்து நார்மலி அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து அந்த ray of light வந்து அந்த film மேல இன்சிடென்ட் ஆகும்போது இன்சிடென்ஸ் நம்ம angle of incidence 0 இல்லையா, அப்ப angle of reflectionோ refractionோ இருக்காது. எப்ப when a ray of light incident normally on the film நார்மலா இப்படி விழும்போது ஐயும் 0 ஆயிடும், ஆரும் 0 ஆயிடும். ரெண்டுமே 0 ஆகும்போது cos 0 என்ன, cos 0 is 1. கிளியரா? அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், this will become when a ray of light incident நார்மலா அது மேல ஸ்ட்ரைட்டா வந்து விழுந்ததுன்னா 2 mu t is equal to 2n minus 1 lambda by 2. This is for bright fringe. எப்ப நார்மலா வந்து விழும்போது இங்க என்ன ஆகும் 2 mu t is equal to n lambda. This is one condition. இப்ப interference in thin filmsல reflected rays பார்த்தோம். இதுவே transmitted rays இருந்தா எப்படி இருக்கும், bright fringeக்கும் dark fringeக்கும் for this constructive interference and for this destructive interference due to the transmitted light rays. ரெண்டு இது எது transmitted dg and hj, dg யும் hj வும் transmitted rays, இது ரெண்டும் interfere ஆகும்போது what happens to the condition 2 mu t cos r plus lambda by 2 இருக்கு இல்லையா, here for this constructive interference the path difference is equal to n lambda. அதே தான் வரும் எதுக்கு bright fringe. இதுக்கு the path difference is 2n plus 1 lambda by 2. So this makes the difference.
அப்ப இங்க என்ன வரும் 2 mu t cos r plus lambda by 2 here. But 2 mu t cos r equal to n lambda. இங்க வந்து அங்க பிளஸ் வந்திருக்கு இல்லையா, டிஸ்ட்ரக்டிவ் இங்க என்ன வரும் மைனஸ் வரும். எதுக்கு டிரான்ஸ்மிட்டர் லைனுக்கு. here it is 2 mu t cos r equal to 2n minus 1 lambda by 2. இங்கேயே அடிஷனல் பாத் டிஃபரன்ஸ் வரல, அங்க மட்டும் அடிஷனலா பாத் டிஃபரன்ஸ் lambda by 2 போட்டிருக்கோம். ஏன் இந்த ரிஃப்ளெக்டர் ரேஸ் வந்து எங்க பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த சர்ஃபேஸ்ல. இந்த சர்ஃபேஸ் எது, they are getting reflected at the surface of a denser medium. அதனால தான் அங்க அடிஷனல் பாத் டிஃபரன்ஸ் ஆஃப் lambda by 2 கொண்டு வந்தோம். இங்க இந்த டிரான்ஸ்மிட்டர் ரேஸ் இருக்கு இல்லையா, DGHJ, they are coming out, they are transmitting out, or they are getting reflected at the surface of a rarer medium. Here they won't have additional path difference of lambda by 2. அப்ப உனக்கு condition for brightness என்னது, path difference is equal to n lambda and path difference is equal to 2n minus 1 lambda by 2. So this is your condition for darkness and this is the condition for your brightness. எதுக்கு transmitter light rays இது ரெண்டும் reflector rays. இது when they fall incident normally, அந்த incidentல நார்மலா விழுந்துனா இதுதான். So interference in thin film is a very important. So 10 mark question diagram neat போட்டுட்டு you go on deriving and you get the path difference between these two.